ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான கிராண்ட் ஃபினாலே வரப்போகிறது. இந்த கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 99% நம்ம அர்ச்சனா தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்தாச்சு. பட் இருந்தாலும் ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது கூட நம்மளுக்கு நியூஸஸ் எல்லாமே வந்துடும். அது வந்த உடனே சுட உங்களுக்காக நான் வந்துட்டு நியூஸஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆல்ரெடி கொடுத்தாச்சு. யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்ற விஷயங்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க இந்த பிக் பாஸ் கேமை அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்துட்டு பிக் பாஸ் கேமை மிஸ் பண்ணுறேன்னு இல்லையோ, உங்களோட கமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுடைய அந்த வியூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது திரும்ப நம்ம ஒன்று கூடுவோம். பட் இருந்தாலும் ஓகே தான், ஒரு கேப் விட்டு திரும்ப சந்திக்கும் போது சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலேக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த பிரதீப் வருவார் அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் நான். சரி, கடைசி நிமிஷத்துலையாவது வந்துடுவார். ஏன்னா நேற்று ஒரு குறும்படம் பிரதீப்காக போட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் தீர்மானமாக இருக்கார் போல இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீண்ட ஒரு பயணத்தின் ஒரு இறுதி கட்டம் விருப்பு வெறுப்பு என்று வாரம் மாறிக்கொண்டு இருந்தது வீட்டில் இருந்தவர்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் தான். பார்வையாளர்களும் அந்த மாதிரி தானே விருப்பு வெறுப்பெல்லாம் காட்டிட்டு இருந்தீங்க. இதில் கற்ற சந்தோஷம் இவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான், உங்களுக்கும் தான், எனக்கும் தான். அப்புறம் உலக தமிழர்கள் அனைவரின் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிக் பாஸ் ஃபினாலே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவ்வளோ பெரிய ஷோ, இவ்வளோ பெரிய எண்டு. இதுக்கப்புறம் இந்த ஷோ அவ்வளோதான், முடிய போகுது. சீசன் 7 அந்த இறுதி கட்டத்திலேயாவது பிரதீபை கூப்பிட்டு சும்மா ஒரு வாரத்துலேயாவது உட்கார வச்சு அனுப்பிடலாம். பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இருக்கிற மனசு அவங்களுக்கு இல்லை. ஆல்சோ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா, இந்த டைட்டில் வினர் விஷயங்கள் நேற்று வந்துட்டு வந்ததுனால இன்றைக்கி ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் எல்லாரோட மூஞ்சியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் கட்டாக தெரியும். இந்த புல்லி கேங்கோட ஃபேஸை பாருங்கள், எல்லாம் செத்து போய் கிடக்குது. ஏன்னா அர்ச்சனா தான் டைட்டில் வின்றது நேற்றே வந்து காட்டு தெரியும் மாதிரி பரவறதுனால அந்த நியூஸ் கேட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எவ்வளோ ஆட்டம். மாயா உனக்கு கவலைப்படாத, ஒரு மேஜிக் நடக்க போதும். பூர்ணிமா, ஜோவிகா வந்து மக்கள் சப்போர்ட் உனக்கு தான் இருக்குது, அக்ஷயா வந்து மக்கள் சப்போர்ட் உனக்கு தான் இருக்குன்னு என்னென்னமோ ஏற்றி அம்மா உங்கள் அலப்பறையெல்லாம் தாங்க முடியலடா. யாருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிஆர் ஓட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. பட் என்னோடய இது என்னென்னா, மாயாவுக்கு பிஆர் ஓட்டு இருக்குது, இந்த புள்ளிகாங்கோட சப்போர்ட் அந்த 9 பேரோட ஓட்டு இருக்குது. இப்படி வந்தே உங்களுக்கு வக்கு வாங்குறதுக்கு இதை நான் எங்கே போய் சொல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த சீசன் 7 ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, கடுப்பாக பார்த்தீங்க, ஐயோ நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.